ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எனக்கு போஸ்ட்டில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்கன்னு ஒரு 10 டேஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்லேருந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஏன்னா எனக்கு அவங்க கேட்டிருந்தது 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆனால் நான் ஒரு 1 இயர் தான் ஒரு ஸ்கூலில் ப்ளே ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சரி அட்டன் பண்ணுவோம், கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். இருந்தாலும் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் ஒரு 5 வேக்கண்ட்டுக்கு அட்டன் பண்ணோம். ஆனால் ஏன்னா நான் செலக்ட் ஆகிருக்கேன் அன்றைக்கி அவங்க எதுவுமே சொல்லலை. போங்க, நாங்கள் மெயில் அனுப்புவோம், இல்லை உங்களுக்கு கால் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் மூலயமா உங்களுக்கு வேலை வந்துருச்சுன்னா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் நினச்சேன் இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணோம், செலக்ட் ஆனோமா ஆகலையான்னு கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே நான் கொஞ்சம் கவலைப்பட்டு சொல்லிகிட்டு இருந்தேன். என்னம்மா அது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கேருந்து போய் காலையிலேருந்து சாப்பிடாம இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி வரவே ஈவினிங் ஆகிடுச்சு, எல்லாம் முடிச்சு அவங்க செலக்ட் ஆனால் ஆகலை அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனுமே சொல்லலையம்மா அப்படின்னோடனே எங்கள் அம்மா அதெல்லாம் நீ எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கிற, இதுக்காக நீ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, வேறு ஏதாச்சும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஏதாச்சும் ஸ்கூல்ஸில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போகிற மாதிரி சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லம்மா, நீ வண்டியிலே கூட போயிட்டு வந்துடலாம், இவ்வளோ தூரம்லாம் 2 மணி நேரம்னா உனக்கு 9 மணிக்கு ஸ்கூல் நீ போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இருந்து 7 மணிக்கே கிளம்புனா தானே போக முடியும் அப்படின்னோடனே இல்லைம்மா அந்த ஸ்கூலில் ஸ்டார்டிங் சேலரியே 20,000, நம்மளுக்கு அப்படி ரொம்ப லாங்கில் இருந்தோன்னா நம்மளுக்கு தங்குற ரூம் எல்லாமே கொடுத்துருவாங்க. 5 டேஸ் தான் ஸ்கூலு, சாட்டர்டே சண்டே லீவ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த மாதிரி எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது இல்லைம்மா, சேலரியும் அதிகமாக இருக்குல்ல, நான் முன்னாடி வேலை படுத்த இடத்துல 7,000 தானே சம்பளம் வாங்குகிறேன், இப்போ 20,000 எனக்கு கிடைச்சா நம்ம ஃபேமிலி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அக்கா கல்யாணத்துக்கும் ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நான் ஏதாச்சும் செய்வேன்லம்மா அப்படின்னோடனே உண்மைதாம்மா, அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லு, நம்ம நினைக்கிறது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும், நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. எல்லா விஷயத்துலையுமே ஒரு ஒரு சில விஷயங்கள் நடக்கலாம், சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம். அதெல்லாம் நினச்சி நீ சோர்ந்து போயிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்னை ஒரு 2 நாள் அப்படி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் சரி பழைய ஸ்கூல் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு வேலையை விடாமல் தான் போயிட்டுருந்தேன். இடையிலேயே இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்ப்போம், கிடச்சிச்சின்னா வேலையை விட்டுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு வீட்டில் இருக்கிறது ஒரு 7,000 சம்பளம் கிடைக்கிது, வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் அந்த ஸ்கூலு, அதனால் கொஞ்சம் மனசும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தேன். அப்புறம் அம்மா அன்றைக்கி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப உண்மை புரியலை. என்னம்மா திடீர்னு சர்ப்ரைஸ்ன்னு சொல்கிறேன், என்ன ஏதாச்சும் பணம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். நீயும் உங்கள் அப்பா மாதிரி எப்போ பார்த்தாலும் பணம் வருதா, எப்போ ஏதாச்சும் கடன் வாங்குறீங்களா, இதை பற்றியே கேளுங்க, வேறு எந்த விஷயமும் இருக்காத மாதிரி தான் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க.